வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்ட்போர்ட் ரோல் கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பார்சல் டேப்போட அந்த கார்ட்போர்ட் ரோல் தான் எடுத்திருக்கேன். 2 எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று 1/4 இன்ச்சு பெருசாகவும் இன்னொன்று கரெக்டான சைஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 டேப்பையும் அந்த ரோலையும் ஒட்ட போகிறோம். இப்போ ஒட்டியாச்சு. இப்போ 2 கார்ட்போர்டு நம்ம ரவுண்டு இப்போ இது 2 ஒட்டிட்டு போகிறோம். இது பேஸில் வரும், அதனால் கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக நான் 2 கார்ட்போர்டு ஒட்டியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இன்னொன்று ஒரு 1/4 இன்ச்சு பெருசாக அது மூடியாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் பெரிய சைஸில் அந்த ரோலோட கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டியிருக்கேன். இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் தான் வேணும், மூடின்றதுனால நமக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் தேவைப்படும். நீங்கள் எல்லா கார்ட்போர்டுமே இதுமாரி ஒரு மேலே இருக்க பேப்பர் எடுத்திங்கன்னா இந்தமாரி ஸ்ப்ரிங் மாதிரி அழகாக அந்த இதுமாரி டிசைன் வரும். அந்த இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இந்தமாரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ மூடி மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், மூடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோல் சைஸுக்கு பெரிய சைஸாக இதேமாரி வச்சுட்டு சுத்தமாக அதையும் ஒட்டிடுவோம். இப்போ பாருங்கள், கீழேயும் அதேமாரி ஒட்டிட்டோம், மேலேயும் ஒட்டிட்டோம். ஒரு டிசைன் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ மூடியும் கரெக்டாக மூடியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மூடிக்கு மேலே நம்ம பொடி மாதிரி அதை திறக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ரோல் பண்ணி அதை அதில் ஒட்டிக்கலாம். அதையும் ஒட்டிட்டு அதுக்கும் கலர் அடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நீங்கள் எதாவது மூடி இருந்தாலும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இந்த ரோல் பண்ணாமல் அழகாக ஏதாவது மூடி இருந்ததுனாலும் மூடி, அந்த பாட்டில் மூடி கேப் இருக்குது இல்லைங்களா, அதை கூட ஒட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நான் ஃபோம் ஷீட்டில் கோல்டு கலர் ஒட்டுறேன். பாருங்கள், இப்போ ஒட்டியாச்சு. மூடியிலையும் ஒட்டிட்டோம். அவ்வளோதாங்க. பாக்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக சும்மா பூ மாதிரி ஒட்டுறோம். ரொம்ப ஈஸியானது. ஒரு பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.